தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற்றோருக்கு பணப்பலன்களை உடனடியாக வழங்க வலியுறுத்தி கும்பகோணம் கோட்ட அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்பாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். தொடர்ந்து அந்த சாலை மறியல் போராட்டமானது எவ்வளவு நேரமாக நடைபெற்று வருகிறது? இதுகுறித்து பேச்சுவார்த்தை ஏதாவது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? கள நிலவரம் என்ன? வணக்கம் கௌதமி. கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்திலே ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் பணப்பலன்கள் வழங்கப்படவில்லை என்று அதனை உடனே வழங்கிட வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதுவரை இந்த பலன்களும் கிடைக்காததனால் இன்று கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழக கோட்ட அலுவலக தலைமையகம் முன்பு கூடிய 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அதாவது அவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் 105 மாதமாக வழங்கப்படாமல் இருக்கும் டிஏவை உடனே வழங்கிட வேண்டும், ஒப்பந்த முறையில் பணி நியமனத்தை கைவிட வேண்டும், இதர துறைகளில் உள்ளது போல எங்களுக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கிட வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும், மினி பேருந்துகளை அரசே ஏற்று நடத்திட வேண்டும், உரிய ஓய்வூதியத்தை வழங்கிட வேண்டும். அதே போன்று கடந்த 2022 டிசம்பர் மாதம் முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்படங்களை உடனே வழங்கிட வேண்டும், 20 ஆண்டுகளுக்கு மேலாக வாரிசுகளுக்கு வழங்கப்பட வேண்டிய பணியினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் டிஎஸ்பி கீர்த்திவாசன் தலைமையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.